தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பொதுக்காலத்தின் 21ஆம் வாரம், ஆகஸ்ட் 25ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை, ஆவணி 8ஆம் தேதி. புனித லூயிஸ் கலசான்ஸ் நகர் புனித ஜோசப் அருள் பணியாளர். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். சேசுமரி சூசை 4வது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாப்பீராக. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. தூய ஆவியானவரே, இறைவா, எழுந்தருளை வாரும். உடைய சுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டி அருளும். மதிஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது என்பதனை நம்பி இறைவா, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். கடந்த நாளிலே, கலந்த இரவிலே நீர் செய்த அற்புத அதிசயங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த அதிகாலை வேளையிலே எங்களை நீர் ஆசீர்வதித்து கொடுத்துள்ள புதிய வாழ்வு, புதிய நாள், புதிய உயிர்ப்புக்கு நன்றி கூறி எங்களை சமர்ப்பிக்கின்றோம். செய்த நன்மைகள், செய்ய போகின்ற நன்மைகள் அனைத்திற்கும் கோடான கோடி நன்றி கூறுகிறோம். உமக்கு பிரியமான பிள்ளைகளுடைய தேவைகளை முன்னதாகவே அறிந்து செய்பவரே, எங்களை ஆசீர்வதிப்பவரே, எங்களை அர்ச்சிப்பவரே, கைவிடாத தேவனாக இருந்து எங்களை கரம் கோர்த்து வழிநடத்துபவரே, தூயாவியானவருடைய கொடைகளாலும் காவல் தூதர்களுடைய கரங்களில் எங்களை ஒப்படைத்து எங்களை எல்லா நிலையிலும் வழிநடத்துபவரே, இந்த அதிகாலை வேளையில எங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம பல சக்திகளை தந்து ஆசீர்வதித்து எங்கள் மனதில் கஷ்டங்களை எல்லாம் போக்கி, எங்களுடைய நோய் நொடிகளை எல்லாம் போக்கி, எங்கள் மனதில் இருக்கின்ற துயரங்கள் கண்ணீரை எல்லாம் போக்கி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். எங்கள் பெற்றோருடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோமோ அவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதியும். ஜெபிக்க கேட்டுக்கொண்டவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் எங்கெல்லாம் பணிகள் செய்கிறோமோ அங்கெல்லாம் உமது தேவ ஆசீர் எப்போதும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுகிறோம். எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் இறைவா தூய்மையாக இருக்க எங்களுக்கு வரம் தாரும். வெளியிலும் உள் மனதிலும் நாங்கள் எப்போதும் தூய்மையாக இருக்க அதற்கு தேவையான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து வழிநடத்த வர வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நேரே. உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நேரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன்.